ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 174 பார்க்க போறோம். எடுத்ததும் ஏ மிஸ்டிக்கல் சிட்டி தி கிராண்ட் ரூன்ஸ் ஆஃப் ஷண்டோராங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நாமி வேவர் யூஸ் பண்றதா ஃபர்ஸ்டே காட்டுவாங்க. இதை பார்த்த கோனிசன் பகையா உண்மையாலும் வேவரை சூப்பரா ஹேண்டில் பண்றேன்பாங்க. நாமி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்பா. பகையா அதேதான், இதுல ஜெட் டயல் இருந்துச்சு, அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால பயன்படுத்தினது, அதோட ஸ்பீட் ரொம்ப பயங்கரமா இருக்கும், அதனால இது சூப்பரா ஓடுதுன்ட்டு உங்களை கூட்டிட்டு போய் ஒயிட் சீயோட எஜ்ல விட்டுட்டா இங்க இருக்க சிச்சுவேஷன் மொத்தமா மாறிடும் நினைச்சேன் பாரு. நாமி அங்க வேண்டாம், நாங்க மீட்டப் பாக்குறோம்னு சொன்ன இடத்துக்கு கொண்டு விட்டீங்கன்னா சந்தோஷம். ஒன்ஸ் அவங்க 4 பேர் இங்க வந்ததும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க பாட்டுக்கு சந்தோஷமா கிளம்பிடுவோன்பா. ஐசா இந்த தீவுல 4 பேருன்னு குரூப் எல்லாம் யாரும் இல்லைன்பா. என்னன்ட்டு திரும்புவாங்க. ஐசா 2 பேரா வேணா சில சுத்துறாங்க, 4 பேரா யாரும் சுத்தல, அப்படி சுத்தினாலும் எனக்கு தெரிஞ்சிரும்பா. நாம இது மந்த்ரால இதை தானே என்னால் அப்புறம் பிரீஸ்ட்ல யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிருப்பா. ஐசா நான் பிறக்கும் போது இந்த எபிலிட்டியோட பிறந்துட்டேன், ஆனா இந்த விஷயங்கள் இப்படி தெரியாதெல்லாம் எவ்வளவு மோசம் தெரியுமா, அது எவ்வளவு பயமா இருக்கும் தெரியுமான்ட்டு அழுவா. நாம திரும்ப அழுகுறியான்னு நக்கல் பண்ணுவா. ஐசா நான் அழுகவளா இல்ல பைத்தியக்காரின்பா. கோனிஸ் நாங்க ஜஸ்ட் மிஸ்ல வந்தோம், இவ வேவர் மக்காராகி அப்படியே கடல்ல நின்றுட்டா, விட்டு இருந்தா ஸ்கை ஷார்க்கு தீனி ஆயிருப்பான்பா. நாம எதுக்காக இப்படி பண்ணின்னு கேப்பா. ஐசா இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது நான் மட்டும் இப்படி சும்மா இருக்க முடியும்பா. அவர் ஆக்கி அப்புறம் மத்தவங்கன்ட்டு வருத்தப்படுறத பார்த்துட்டு நாமி வருத்தப்படுவா. பார்த்தா காட்டுல ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்ப்ளோஷன் இருந்துட்டே தான் இருக்கும், எல்லாரும் ஓகேவா இருப்பாங்கன்னு நம்புறேன்பாங்க. இதுக்கப்புறம் லூஃபியை காட்டுவாங்க. அவன் தலையில கிரீடம்லாம் போட்டிருந்தாலும் பசி வயிற்று கிள்றனால அவனால சுத்தமா முடியாது. இங்க இருந்து வெளியே போறக்கான வழிதான் என்னடா, என் பேக வேற வெளியவே விட்டு வந்துட்டேன். இங்க ஏதாவது மரங்கள் இருந்து அதுல பழங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இங்க இருக்கலாம் காஞ்சும் அழுகியும்ல போய் கிடக்கு. சாஞ்சி கொடுத்த லஞ்ச் பாக்ஸ்ல யோசிச்சு பார்த்தா வாய் ஊறுது. ஆனா இப்ப இந்த நாமில எப்படி திங்கிறதுன்ட்டு மத்தவங்க வேற எங்க போனாங்களோன்ட்டு போவான். இதுக்கப்புறம் ஜோரோவை காட்டுவாங்க. இதனடா ரொம்ப தூரம் நடந்துட்டே இருக்க மாதிரி லஞ்ச் பாக்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்பான். இதே இடத்துக்கு ஒரு சவுத் பேர்டு வந்திருக்கும். ஜோரோ யாரோ சண்டை போடுறதுக்கு தான் வந்திருக்காங்களோன்ட்டு கத்தி எடுத்துட்டு பரவாயில்ல சோத்துக்காக தான் வந்திருக்கேன், கண்டிப்பா தரமாட்டான்ட்டு ஃபுல்லா வெளுத்து கட்டிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிருந்திருப்பான். சவுத் பேர்டும் விடாம ஃபாலோ பண்ணும். அது சவுத் பேர்ட்லயா சவுத் சைடு மட்டும் தான் அதோட டிரெக்ஷன் இருக்கும். சிம்பாலிக்கா ஜோரோ ஆப்போசிட் சைட்ல போறாங்கிற போல காட்டுவாங்க. ஜோரோ இந்த பக்கம் நடந்து வந்துட்டு மூஞ்சி ஏண்டா அந்த பக்கம் வச்சிருக்க, உனக்கு என்ன கூட சண்டை போடணுமா, அதுக்கும் நான் தயங்க மாட்டேன்பா. அதுவும் ஒன்னும் புரியாம சும்மா சவுண்டு மட்டும் விடுவோம். இதுக்கப்புறம் என்ன காட்டுவாங்க, 3 மணி நேரத்துல 5 பேர் தான் மிச்சம் இருப்பாங்க நான் சொல்லி வச்சிருக்கேன், ஆனா இப்ப 25 பேர் இருக்காங்க, இன்னும் 1 மணி நேரம் தான் டைமும் இருக்குன்ட்டு பேசிட்டு போகும்போது இதெல்லாம் தூரத்துல இருந்து ஒரு ஷண்டோரியன் மரத்தோரமா நின்று பாத்துட்டு இருப்பான். மனசுக்குள்ளது என்னால் தானே, இவன் இங்க என்ன பண்றான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு அட்டாக் பண்ணலாம்னு நினைப்பான். பார்த்தா என்னாலே பின்னால வந்து நிப்பான். அதை பார்த்தா ஷண்டோரியன் ஷாக் ஆயிருப்பான். என்னால் சிம்பிளா அவனை காலி பண்ணிட்டு இன்னும் 24 பேர் தான்பா. இதுக்கப்புறம் ராபின் சைட் காட்டுவாங்க. ஏமா ராபினை போட்டு அடிச்சு பொழந்திருப்பான், நீ எல்லாம் வெறும் பேச்சு மட்டும் தான் போலையன்பா. அடுத்து ஸ்டொமக் மவுண்டைன் பண்ண பார்க்கும்போது ராபின்ல ஜஸ்ட் மிஸ்ஸா தான் தப்பிச்சிருப்பா. எதாச்சும் வேற எங்கேயாவது போலாமான்னு பாக்குறப்ப கரெக்டா அம்மா திரும்ப அட்டாக் பண்ண வருவான். ராபின் பின்னால இருக்கிறது ரூனிக் ஸ்டாச்சு ரொம்ப முக்கியம்ட்டு வேண்டிய ஃபியூஸ் கிளண்டுலா பண்ணுவா. முடிஞ்ச அளவுக்கு எம்மாவோட கிக் போர்ஸை தடுக்கிறதுக்கு பாப்பா. பட் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆவா. எம்மா சிரிக்கிறதே ரொம்ப வில்லத்தனமா இருக்கும். இந்த உளுத்து போன நகரத்தை எத்தனை நேரம் தான் பாதுகாக்கலான்னு பாப்பேன்னு கேட்பான். ராபின் உனக்கான முன்னோர்களுக்கான மரியாதையை செலுத்தாம எப்படி புனிதத்துவத்தை கடைபிடிப்பேன்னு கேட்பா. எம்மா பாச பத்தில எனக்கு என்ன கவலைன்பா. ராபின் எனக்கு தெரியும், ஏன்னா முட்டாள்கள் எதை தானே சொல்லுவாங்கன்பா. எம்மா கடுப்பாகி என்ன பேசுறேன்னு எங்கிட்டன்ட்டு மவுண்டைன் பஞ்ச் வைப்பான். ராபின் ஜஸ்ட் மிஸ்ஸா தப்பிக்கும் போது மனசுக்குள்ள இந்த பைத்தக்காரங்கிட்ட இருந்து இந்த இடிபாடுகளை காப்பாத்தணும்னா நான் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் போலன்னு யோசிப்பா. இதுக்கப்புறம் ஏமா சேஸ் பண்ணிட்டு வரதை காட்டுவாங்க. வரும்போதும் கூட சும்மா வராம இருக்க இடிபாடுகள் எல்லாத்தையும் ரொம்ப சேதப்படுத்துவான். ராபினுக்கு அவ மனசுக்குள்ள என்னோட கனவு லட்சியம்லாம் அலபாஸ்தாவோட கோயிலோடவே புதைஞ்சு போயிடும்னு நினைச்சேன். அப்பதான் லூஃபி என்ன காப்பாத்தினா நான் அவன் கூட சேர்ந்து டிராவல் பண்ணான்னு முடிவெடுத்தேன். இப்ப எனக்கு எல்லாமே கைக்கு கிடைக்கிற போல இருக்கு, ஆனா இந்த பைத்தியக்காரன் எல்லாத்தையும் அழிச்சிருவான் போலன்னு யோசிக்கும் போது அவன் இடிபாடுகளை உடச்சு அதுல வர கல் மூலமால அட்டாக் பண்ணுவான். ராபினோட சைட்ல இந்த இடிபாடுகள்லாம் நாசமா இருக்கும். அவ அதை பார்த்து கடுப்பானாலும் அப்படியே ஓட ஆரம்பிப்பா. ஏமா ஒரு கட்டத்துல ஸ்டாப் ஆயிட்டு எவ்வளவு நான் தான் ஓட பாப்பேன்பா. ராபின் எப்படியாவது இந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பா. ஏமா இந்த இடத்துல ரொம்ப சேதப்படுத்திட்டே தான் சேஸ் பண்ணுவான். ராபின் முடிச்ச அளவுக்கு கண்ணை மூடிட்டு ஓடுவா. ஒரு வழியா ராபின் யமாவை வெளியே கூட்டிட்டு வந்திருப்பா. அவ ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் பண்ற மாதிரி நிக்கிறத பார்த்துட்டு ஏமா இவ்வளவு தூரம் ஓடி வந்ததை என் கூட எதிர்த்து நிக்கவான்னு கேட்பான். ராபின் ஆமா, இதுக்கப்புறம் நீயே மறுத்தாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா, உன் ஆட்டம் முடிய போது நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்பா. ஏமா என்ன மன்னிக்க மாட்டேயா, இந்த உளுத்து போன இடத்துக்கு நீ இவ்வளவு ஆசை வச்சிருக்க, அதுலயே அது உனக்கு சொந்தமான இடம் கூட கிடையாதுன்பா. ராபின் அதேதான், இந்த ரூன்ஸ் யாருக்குமே சொந்தம் கிடையாதுல, ஆனா உன்ன மாதிரி லூசு கிட்ட எப்படி இதை பேசி புரிய வைக்கன்ட்டு இதுக்கு மேல பேச போறதா இல்லைன்பா. ஏமா நான் உன்னை கொன்னதுக்கு அப்புறம் நீ எப்படி பேசுவின்னு பாக்கலான்ட்டு அட்டாக் பண்ண வருவான். டிராப் மவுண்டிங் பண்ணுவான். ராபின் இந்த இடத்துல வச்சு என்னால என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ண முடியும்ட்டு ட்ரைண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவா. பார்த்தா அவளோட கைகள் மரத்துல முளைச்சு அப்படியே எமாவோட கால்களை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து வீசும். ராபின் நீ கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணல நீ எவ்வளவு முக்கியமான விஷயங்களை சேதப்படுத்திருக்கீன்னு. உன்ன மாதிரி மூளை இல்லாதவனுக்குலாம் இதான் கதின்ட்டு ட்ரியோட வச்சு அடிக்கவும் ராபின்னாலுமே அவனோட வெயிட்டை வந்து கைகளால தாங்க முடியாது. அவளுக்கும் பெயின் இருக்கும். அப்படியே கிரவுண்ட்ல தலை அடிப்படுற மாதிரி விட்டுருப்பா. எமாக்கு நல்லா தலையில அடிப்பட்ட
மேல கேர் ஆகி பாப்பான். ராபினை பார்க்கும் போதுல ரொம்ப கடுப்பா இருப்பான். இந்த 10 ஆக்ஸ் காம்போவை வாங்கிட்டு ஆக்ஸ் மவுண்டைன் கத்திட்டே அட்டாக் பண்ண வருவான். ராபின் அவளோட டெக்னிக்கால எம்மாவோட கண்களை மறைச்சு அந்த 10 ஆக்ஸ் டைல்ஸையும் அவனுக்கு நேரம் திருப்பி விட்டுருவா. ஏமா என் கண்ணை மூடி என்ன வேலை பாக்குறேன்ட்டு லைட்டா பார்க்கும்போது என்ன ஆக்ஸ் டைல்ஸ்ல என் பக்கம் இருக்குன்ட்டு நேரம் போய் மரத்துல மோதுவான். ஒன்ஸ் டைல்ஸ்ல ஆக்டிவேட் ஆனதும் என்ன கொல்ல பாக்குறேன்பா. பார்த்தா சரியான அடி விழுந்திருக்கும். ராபின் அம்மா கிட்ட வந்துட்டு அவளோட நிறைய கைகளை கொண்டு வந்து அப்படியே அவன் தலைமுடியை பிடிச்சி தூக்குவா. இங்க பாரு, நீ எவ்வளவு வேல்யூபிளான ஐட்டம்ஸ் அழைச்சிருக்கீன்னு உனக்கே தெரியாது. ஹிஸ்டரிங்க எது ரிப்பீட் ஆகும், ஆனா அதை திரும்ப எல்லாம் போய் பார்க்க முடியாதுடா. உன்ன மாதிரி ஒருத்தனுக்குள்ள அதை சொன்னா எப்படி புரியும்னு கேப்பா. ஏமா எனக்கு புரிஞ்சது, இதுக்கப்புறம் இப்படிலாம் நான் பண்ண மாட்டேன்பா. ராபின் மன்னிப்பே கிடையாதுடான்பா. ஏமா அப்பசே உன்னை கொன்னாரன்ட்டு அட்டாக் பண்ண வருவான். ராபின் அவனோட விரட்களை உடச்சு விட்டு சியன் ஃபிளூவர்ஸ் டெல்பினியம் பண்ணுவா. பார்த்தா அம்மாவை உருட்டி கொண்டு போய் கிளிஃப்ல இருந்து தள்ளி விட்டுருப்பா. ராபின் இதோடவும் முடிக்காம கடைசியா கிளச் பண்ணிருப்பா. ஒன்ஸ் அம்மா காலியானதும் ராபின் அவளோட தொப்பி எடுத்து போட்டு ரொம்ப மோசமா தான் இருந்துச்சுன்பா. இதுக்கப்புறம் ராபின் சென்டர் ஆஃப் த சிட்டிக்கு வந்திருப்பா. பட் மேப்ல இருக்க போல இருக்காது. மேல வானத்துக்கு வந்த ஃபோர்ஸ்ல தான் கொஞ்சம் நிலகுலஞ்சிருக்கணும்னு யோசிப்பா. பாஸ்ட்ல அலபாஸ்தாவில வச்சு கிங் கோப்ரா கேட்டிருப்பார் இல்லையா, எதுக்காக இங்க வந்தேன்னு. ராபின் என்னோட கனவான ரியோபோனிக்லிஃபை பார்க்க வந்தேன். உண்மை வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கன்னு இருப்பா. கோப்ரா உண்மையான வரலாறா என்ன சொல்ல வரேன்னு கேட்டிருப்பாரு. ராபின் இப்ப எதுக்கு அதை பத்தி, அது இருக்குன்னு நம்பிதான் 20 வருஷ காலமா நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அதோட கடைசி நம்பிக்கையா தான் நான் இங்க வந்தேன். அது இங்கேயும் இல்ல. இப்ப நான் செத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா என்னால இதுக்கு மேல முடியல, எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். நான் இந்த மறைக்கப்பட்ட வரலாறு உலகத்துக்கு கொண்டு வந்து காட்டணும்னு நினைச்சேன். ஆனா நான் அந்த கனவு அடையிறக்கு இந்த மொத்த உலகமும் எதிரியா இருக்குதுன்னு இருப்பா. அப்படியே ராபின் சென்டர் ஆஃப் த சிட்டியை ரிசர்ச் பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஒன்ஸ் பண்ண ரிசர்ச் வரைக்கும் பார்த்துட்டு இதான் சிட்டி ஆஃப் கோல்டா, ஆனா அதோட சைஸ் அண்ட் டோபோகிராஃபி எல்லாம் மாறி இருக்கே. அப்ப இதுல இருக்கலே ரொம்ப வித்தியாசமா இருக்காது. அதோட என்ட்ரன்ஸ் மேல இருக்குன்ட்டு மேல போவா. ஃபர்ஸ்ட் ஒரு அடி எடுத்து வைக்கும் போதே இது அதுவா இருக்குமோன்ட்டு மேல போனவன் பிரிக் பை பிரிக்கா எதையோ வெட்டி எடுக்கிற போல இருக்கும். பார்த்தா கீழே அண்டர்கிரவுண்ட் பேசேஜ் இருக்கும். ராபின் சுத்தி பார்த்துட்டு இது ரொம்ப டீப்பா பெருசா இருக்கு. அந்த ப்ளூ சீல இருந்து வந்த நிலப்பரப்புக்கு எப்படா மேகங்கள் பார்த்தா இருக்கும்னு நினைச்சேன். பார்க்க போனா சிட்டியே அடியில தான் மறைஞ்சிருக்குன்பா. இதுக்கப்புறம் ராபின் உள்ள போயிட்டே இருக்கும் போது ஒரு பக்கம் சூரிய ஒளி வரும். லைட் வருதான்ட்டு வேகமா ஓடுவா. பார்த்தா பாதை டெட் எண்டா இருக்கும். ஜஸ்ட் மிஸ் விழுந்திருப்பா. பட் பின்னால வந்துட்டு இப்பதான் ஆச்சரியமா ஆர்ப்பரிப்பா. இதுதான் 800 வருஷத்துக்கு முன்னால வீழ்ச்சி அடைஞ்ச ஷண்டோரா நகரம், தி சிட்டி ஆஃப் கோல்டுன்பா. இதுக்கப்புறம் நடந்து போற வழியில ஒரு போனிக்லிஃபை பார்த்துட்டு இது அதுவா இருக்குமோன்பா. பாஸ்ட வச்சு கோப்ரா நம்மளால மறைக்கப்பட்ட வரலாறுகளை படிக்க முடியுமா, அதுக்கான ரெக்கார்ட்ல இந்த போனிக்லிஃப்ஸ்ல இருக்கான்னு கேட்டிருப்பாரு. பிரசன்ட் ராபின் ஷண்டோரியன்ஸ்க்கு இந்த போனிக்லிஃப்ஸை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கா, ஆனா போனிக்லிஃப் சிம்பிள்ஸை உருவாக்குனவங்களுக்கு தானே அதை யூஸ் பண்ண தெரியும்பா. ராபின் அதுல இருக்கிறத படிக்க ஆரம்பிப்பா. உங்க மனசுக்குள்ள நம்மளோட ட்ரூ மோட்டிவை வச்சுக்கங்க, பேசாதீங்க. இதுதான் நம்மளோட லெகசி, நம்ம அந்த வரலாறு ஆட்டி வச்சதுக்கு. அதுவும் மிகப்பெரிய மணிகோபுரத்தோட ஒளியாளன்னு இருக்கும். ராபின் இதை பத்தி நோலண்ட் அவரோட லாக் புக்ல கூட எழுதி இருந்தாருல, ஒரு மிகப்பெரிய பெல் இருக்கு அதான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க இடங்கள்லாம் எரிக்கப்பட்டிருக்கு. பார்க்க போனா இது மொத்தமா சூறையாடின போல இருக்குன்பா. இதுக்கப்புறம் சாஞ்சி அண்ட் உசாப்க்கு கோனி ஸ்ட்ரீட் பண்றதை காட்டுவாங்க. நாமி அவங்க எப்படி சமாளிச்சிருவாங்களன்பா. இதுக்கப்புறம் ஜோரோவை காட்டுவாங்க. அவன் சவுத் சைட் தானே போகணும். சவுத் பேடே கூட இருந்தும் சவுத் சைட் போகாம திரும்ப நார்த் சைட் போவான், என்ன ஃபாலோ பண்றதை நிறுத்துட்டு. இதுக்கப்புறம் லூஃபியை காட்டுவாங்க. பார்த்தா வழி கீழே போதேன்ட்டு போவான். இதுக்கப்புறம் ராபின் இந்த சிட்டில போனிக்லிஃப் இருக்கு, அதுல கேள்வி கேட்க எதுவும் இல்ல. இந்த நகரம் பகைமைக்கு எதிராக சண்டை போட்டிருக்கு. ஷண்டோரா சண்டை போட்டு தான் அழிஞ்சிருக்கு இந்த போனிக்லிஃபை பாதுகாக்க. அப்படி பார்த்தா அந்த மணிக்கோபுரம் 4 பீடங்களுக்கு நடுவுல இருக்கும். அதுலதான் வரலாற்று உண்மைகள்லாம் இருக்கும் எழுத்து வடிவங்கள்ல. அதுதான் ரியோ போனிக்லிஃபா இருக்கும்ட்டு சிரிப்பா. இதோட எபிசோட் முடியுது. கடைசியா 0% சர்வைவல் ரேட் சாப்பர் வெர்சஸ் ஹோம் தி ஸ்வார்ட் வீல்டிங் பிரீஸ்ட்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்க என்பான் லூஃபி. ஆக்சுவலா இந்த எபிசோட்ல ஷண்டோரா சிட்டி ஆஃப் கோல்டுன்னு சொல்லி அதோட கடந்த காலத்தை பத்தின சில விஷயங்கள் வந்து ராபின் கிளிம்ஸா கொடுக்கும்போது எத்தனை பேத்துக்கு கூஸ் பம்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு போங்க. வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.